குரு பயிற்சி பலன். குரு பகவான் மேச ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கு வர்றார். அதாவது 11/5/2025 தொடங்கி ஓராண்டுகள் 26/5/2025 வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல வர்றது எவ்வளோ சிறப்பு, என்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். 3ஆம் இடம் கொஞ்சம் குருவுக்கு சரியான இடம் இல்லை. ஆனாலும் தைரியத்தை கொடுப்பார், சந்தோஷங்களை கொடுப்பார். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடைய பலத்தையும் ஒரு ஒற்றுமையும் கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு அவங்க உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நம்மளும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். உற்றார் உறவினர்கள் விருந்தோம்பல்கள் உறவுக்குள்ளே நல்ல எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும். ஆனால் அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பண விஷயத்தில் சில ஏமாற்றங்களை எதிர்பாராமல் சந்திக்க வேண்டியிருக்கும். யாருக்காவது அது உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் திடீர்னு அவசியமாக எனக்கு பணம் தேவைப்படுது சார் கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. கொடுக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய உறவு நட்பு யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு தைரியமாக சொல்லுங்கள். அப்போ தான் பிரச்சனை. ஆனால் பின்னால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் நல்ல உறவுகள் கூட நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய காலம். அதே மாதிரி தொழிலில் பணத்தை போடுறது அல்லது ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்காக அந்த வேலைக்காக லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அரசு ஊழியர்களாக இருந்தால் கூட ஒரு லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா பண விஷயங்களில் தான் இந்த 3ஆம் இடத்துல குரு கொஞ்சம் நம்மளை என்ன செய்வார், மாட்டுவார். என்ன சார் இப்படி பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பலனாக சொல்லுங்களேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. ஏன்னா நாங்கள் நல்ல பலனாக சொல்லி நீங்களே சொல்லி எங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது. உண்மையிலேயே குரு 3ஆம் இடத்துல இருக்கு. முன்னால் மீனராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள், கடந்த ஒரு வருஷமாக எவ்வளோ ஃபினான்ஸில் கஷ்டப்பட்டாங்கன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருவாங்க. இது ஜோதிடங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முதல்ல பிரச்சனைகளை சொல்லி அதுலேருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, லாட்ரி சீட்டு வாங்குவது, லாட்ரி சீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த ஓராண்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புரிஞ்சுக்கலாம். ஆனால் குரு பகவான் இப்படிப்பட்ட 3ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்த பார்வையால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. அவர் அப்படி சூப்பராக எந்த இடத்த பார்க்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம். தன்னுடைய 5வது பார்வையாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி நட்பு ஸ்தானத்தை பார்க்குறார். பல நண்பர்களுடைய அனுகூலம் கிடைக்கும். சமூக வலைதளங்களில் இன்றைக்கி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் நிறைய நண்பர்களை தேடலாம். நல்ல நண்பர்கள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும். இது மனைவி ஸ்தானம் என்பதால் வரன் தேடலாம். நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பெண் கிடைக்கும், பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும், கல்யாண விஷயங்கள்லாம் சூப்பராக கிடைக்கும். அதனால் இதை வேலை நோக்கம் அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கிடலாம். அடுத்தால பார்த்திங்கன்னா மனைவியுடைய அன்பு, கணவருடைய அன்பு, கணவன் மனைவியுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால விஷயங்களை திட்டமிடல். எனக்கு இது கணவருக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவர் ஸ்தானம். தங்கம் வைர நகைகள்லாம் வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கணவருக்கு நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்கவாக செய்யக்கூடிய காலம். அதே குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக 9வது ஸ்தானம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இப்போ எல்லா பாக்கியம் கிடக்கும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். உயர்கல்வியாக சூப்பராக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும். நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறிக்கிடலாம்னா கூட சூப்பராக மாறிக்கலாம். வெளிநாட்டு வேலையை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியமும் நமக்கு சூப்பராக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி பல பாக்கியங்கள் உண்டு. எதுலனாலும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் அதிகமாக வாங்கிடாமல் எல்லா விஷயமும் செய்யுங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா வீடு கட்டுங்க, வாகனங்கள் வாங்குங்க, உங்கள் தகுதிக்கு தகுந்தால் வாங்க. பண விஷயத்தில் மாட்டாமல் மட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்த பார்வைக்கு பலம் உண்டுனாலும் பண விஷயத்தில் மாட்டாமல் இருந்துக்கோங்க. அடுத்தால தன்னுடைய 9வது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பணம் எவ்வளோ தான் சில விஷயங்கள் இருந்தாலும் பண வரவுகளும் பஞ்சம் இல்லை. வேலையில் சம்பள உயர்வு, அதே மாதிரி தொழிலில் வருமான உயர்வுகள்லாம் கூட கிடைக்கும். இது வந்து இளைய மனைவின்னு சொல்லுவோம். சிலருக்கு ஒரு கல்யாணம் முடித்து அந்த கல்யாண வாழ்க்கையில் சில சிரமங்கள் பட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறு திருமண யோகம், நல்ல இடத்துல நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சூப்பராக பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை சூப்பராக ஆரம்பிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களும் 11ஆம் இடம் கொடுக்கும். இப்படி குரு பகவான் பார்த்த இடம் கோடி புண்ணியத்தை கொடுக்குறார். இருந்த இடம் கொஞ்சம் வீக்கான இடம், அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கும் குரு ஷிரடி சாய்பாபா வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை முடிஞ்சால் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திப்போம். அப்படி எல்லாம் ஜோதிடத்தை செல்ஃபோனில் தான் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.